ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் பெய்த கனமழையால் பல இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் கௌரி சங்கர் இணைந்திருக்கிறார். கௌரி சங்கர், அங்கு எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் இதுபோல மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்தன. குறிப்பாக திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்கள்ல மொத்தம் 100 டிகிரிக்கு மேல வெயில் செல்சியஸ் அதிகமாக வந்ததால் பொதுமக்கள் தினந்தோறும் பகல் நேரங்களில் வெளியே வருவது தவிர்த்து வந்தனர். இந்நிலையில் நேற்று வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 107 டிகிரி செல்சியஸும், திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை 105 டிகிரி செல்சியஸும் வெயில் வாட்டி வதைத்தது. இன்று காலை முதலே பிற்பகல் வரை வெயில் அதிகரித்து வந்தது. தற்சமயம் வானம் மிகவும் இருண்ட சூழ்நிலை காணப்பட்டு ஆரணி அருகே கண்ணமங்கலம், கொங்குராம்பட்டு, காட்டுக்காநல்லூர் பகுதிகளில் திடீரென மழை, காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்து வந்தது. இதனால் அங்கங்கே மரங்கள் சாய்ந்தன. குறிப்பாக வேலூரிலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் ரோட்டில் மரம் விழுந்ததால் அங்கு போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. பின்னர் அந்த போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் காவல்துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிறகு கொங்குராம்பட்டு அருகே மரம் ஒன்று சாய்ந்திருந்ததால் அங்கு அருகே இருந்த கார் மீது மரம் சாய்ந்தது. காரில் யாரும் இல்லாததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தற்சமயம் இந்த காற்று மழையால் கண்ணமங்கலம் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மரங்கள் மற்றும் ஈபி மின்கம்பங்களின் மீதும் மரங்கள் சாய்ந்திருக்கிறது. இதனால் மின்சாரத்துறை உடனடியாக சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கௌரி சங்கர்.